தமிழ் சினிமால ஒரே மாரியான கான்செப்ட், ஒரே மாரியான சீன்ஸ்ல படங்கள் எடுத்து பெரிய ஹிட் அடிச்ச சில இயக்குனர்கள் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு இயக்குனர் விக்ரமன் சார். இவரோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல ஹீரோ லவ் பண்ணி ஏமாந்துருப்பாரு. இல்ல ஹீரோயினி லவ் பண்ணி ஏமாந்துருப்பாங்க. ஒரு படத்துல 2 பேரும் சேர்ந்தே ஏமாந்துருப்பாங்க. ஹீரோவ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போனா, அவ ஏமாத்தினாலும் பரவாயில்ல, அவ நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு வாழ்த்தி பாடுவாரு. அப்புறம் இந்த பொண்ணோட பெட்டரா ஹீரோயினி கிடைச்சிரும். அந்த ஹீரோயினி கூட சேர்ந்து ஒரே பாட்டுலயே உழைத்து பெரிய பணக்காரன் ஆயிருவாரு. ஹீரோயினிய ஒரு பையன் ஏமாத்திட்டு போனா, அவங்க வாழ்க்கையில முன்னேறி அந்த பையனை திருப்பி ஏமாத்துவாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஆனந்த பாபு சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஆனால் அந்த பொண்ணு இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு ஆனந்த பாபுவை ஏமாற்றிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவள் கல்யாணம் நம்மளை ஏமாத்தினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ரிசப்ஷனில் போய் நின்றுட்டு பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமேன்ட்டு பாட்டு பாடி வாழ்த்திட்டு வந்துடுவார். இதே படத்தில் ஹீரோயினி மோகினியை வந்துட்டு பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு லவ் பண்ணுவான். இப்போ ஹீரோயின்கிட்ட சொத்து இல்லைன்னு தெரிஞ்சோடனே விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வீடு வீடாக பேப்பர்லாம் போட்டு படித்து கலெக்டர் ஆகிடுவாங்க ஒரே பாட்டில். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒட்டிக்கிட பார்ப்பான். ஆனால் அவனை கலத்தி விட்டு ஆனந்த பாபு கூட சேர்ந்துடுவாங்க. பூவே உனக்காக இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிருக்கும். அது தெரிஞ்சவொடனே தன் காதலி தியாகம் செய்து விட்டு அவங்க 2 பேரை சேர்த்து வைக்க சப்போர்ட் பண்ணுவார். அவங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ளே சண்டை இருக்கும், அதை தீர்த்து வச்சு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினி சங்கீதா இவரை ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் உடஞ்சி போன பூ திரும்ப ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவார். சூரிய வம்சம் இந்த படத்தில் பிரியாராமனை ஃபஸ்ட்டு சரத்குமார் லவ் பண்ணுவார். ஆனால் பிரியாராமன் ஆடு மாடு கூட பழகிற மாதிரி தான் நான் உங்க கூட பழகினேன் அப்படின்னு அசிங்கப்படுத்தி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏமாத்தினாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவர் ஒதுங்கிடுவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவியானி சரத்குமாரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் மனவலிக்கு நான் ஒரு மருந்தாக வரேன் அப்படின்ட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நட்சத்திர ஜன்னலில் அப்படின்ட்டு பாட்டை பாடி ஒரே பாட்டில் பெரிய பணக்காரன் ஆகிடுவாங்க. உன்னை நினைத்து இந்த படத்தில் சூர்யா லைலாவை லவ் பண்ணுவார். லைலா சூர்யாவோட ஒரு பையன் பெட்டராக கிடச்சிட்டான்னா அவனுக்கு பின்னாடி போயிடுவாங்க. இந்த கதையை கேட்ட ஸ்னேகா சூர்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வரும் லைலாவை லவ் பண்ணுற பையன் லைலாவோட பெட்டராக ஒரு பொண்ணு கிடச்சிட்டான்னு அவளுக்கு பின்னாடி போயிடுவான். அப்புறம் ரோட்டில் நின்றுட்டு இருக்க லைலாவை கூட்டிகிட்டு வந்து சொத்தை விற்று டாக்டருக்கு படிக்க வச்சு டாக்டர் ஆகி விட்டுருவார் சூர்யா. அப்புறம் லைலா வந்துட்டு சூர்யாவை கல்யாணம் பண்ணால் தயாராவாங்க. ஆனால் சூர்யா நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கேன், இப்போது அந்த பொண்ணை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணால் நீங்கள் என்ன ஏமாத்தின மாதிரி நான் அந்த பொண்ணை ஏமாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு மண்டையை கழுவி ட்ரெயின் ஏற்றி விட்டு ஸ்னேகா கூட சேர்ந்துருவார். விக்ரமன் சார் தன்னோட படங்களில் திரைக்கதையில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்ப்பாரே தவிர அவரோட கான்செப்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, அவர் 2 விஷயம் தன் படங்கள் மூலமாக சொல்ல வருவார். ஒன்று வந்துட்டு ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும், பெரிய லைஃப் கிடைக்கும், பெரிய பணக்காரனாவீங்க அப்படிங்கிறது. 2வது, உங்களை ஒரு பொண்ணு ஏமாற்றி விட்டுரு போனால் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, அவளை வந்துட்டு வாழ்த்தி வழி அனுப்பிவிங்க, அந்த பொண்ணோட பெட்டராக ஒரு பொண்ணு கிடைக்கும். உதாரணத்துக்கு பிரியாராமன் ஏமாற்றிட்டு போனால் தேவியானி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும், லைலா ஏமாற்றிட்டு போனால் ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். அதனால் ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போனால் அவளை நினச்சி கவலைப்படாதீங்க, கழுத்தில் கிடக்க செயினை கூட அத்தை கையில் கொடுத்து அனுப்பி விட்ருங்க, சூப்பர் ஃபிகர் கிடைக்கும் அடுத்தது அப்படிங்கிறத அவர் சொல்ல வருவார்.